ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டாக் ஆன் டைட்டன் வந்து புது தமிழ் டப்பிங்கோட வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்டாக் ஆன் டைட்டனை வந்து தமிழ் டப்பில் பார்க்க போகிறீங்க. அதுவும் ஃப்ரீயாக, எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷனும் தேவை கிடையாது. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லையும் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டாம். எதுவுமே பார்க்க வேண்டாம். நம்மளோட யூடியூப்பில் ஃப்ரீயாக நம்மளால் பார்த்துக்க முடியும். 1080 குவாலிட்டியில். என்ன ப்ரோ சொல்கிற, ஃப்ரீயாக பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஆல்ரெடி அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ஃபுல் சீசனுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. ஆனால் அந்த டப்பிங் வேறு, இந்த டப்பிங் வேறு, டோட்டலி டிஃப்ரெண்ட். நிறைய வாய்ஸஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நிறைய புது வாய்ஸ் ஆக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மியூஸ் ஏசியா மியூஸ் இந்தியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தான் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் ரைட்ஸை வாங்கி அவங்க பர்சனலாக டப் பண்ணி யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அட்டாக் ஆன் டைட்டன் ஃபுல்லாகவே நமக்கு வந்து தமிழ் டப்பில் நம்ம யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி மார்ச் 15 வந்து ஃபஸ்ட் எபிசோடு வருது தமிழ் டப்பிங்கில். 8:30 நைட்டு 8:30 மணிக்கு வந்து நமக்கு கரெக்டாக ஃபஸ்ட் எபிசோடு வந்துடும். அது வந்து நாளைக்கு நான் தமிழ் டப் ரிவ்யூ வீடியோ போடுறேன். இன்றைக்கி நான் ஏன் இதை அர்ஜென்ட்டாக மேக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரலை. இப்படி ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வீடியோக்கு கண்டென்ட் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இந்த ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. சரி, டக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணேன். நான் அட்டாக் ஆன் டைட்டன் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் வர்றதுனால தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஏன்னா அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே நான் சொல்லுவேன். மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியில் போடக்கூடிய ஒரு அனிமே. நீங்கள் என்ன அனிமே பார்க்குறீங்களோ இல்லையோ, அட்டாக் ஆன் டைட்டன் கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வரதுனால தான் நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன ப்ரோ, அமேசான் பிரைம் பண்ண டப்பிங்க்கு என்ன குறைச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய டைலாக்ஸை மாற்றினாங்க. அதாவது ஒரு சீசன் 1லேருந்து 3 வரைக்கும் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த 4லலாம் ஒரு முக்கியமான சீன் இருக்கும். அந்த பாஸ்ட்டில் நடந்த சீன், அந்த எமீர் வந்து ஒரு ராஜாட்ட பேசிகிட்டு இருக்க சீனு. டைலாகை மாற்றுறது பிரச்சனை கிடையாது. அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி டைலாகை மாற்றுவாங்க. பட் அந்த டைலாகோட அர்த்தத்தையே மாற்றிட்டாங்க. அதனால அட்டாக் ஆன் டைட்டன் சீரீஸே வந்து கொஞ்சம் தப்பாக கன்வே ஆன மாதிரி இருக்குது. அதாவது ஒரிஜினலில் வந்து இந்த விஷயத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். இவங்க தப்பாக டப் பண்ண காரணத்தினால நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த ஒரிஜினல் ஸ்டோரியோட என்ன சொல்கிறது, கருத்தே வந்து மாறிடுது. ஸோ அதனால தான் வந்து அமேசான் பிரைமில் நான் பார்க்காதீங்கன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அட்டாக் ஆன் டைட்டன் டப்பிங் நல்லா இருக்குது. பட் வந்து அவங்க வந்து இந்த டைலாக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை. சும்மா ஏனோ தானோன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அட்டாக் ஆன் டைட்டன் டப்பிங் நீங்கள் ஆல்ரெடி அமேசான் பிரைமில் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் அட்டாக் ஆன் டைட்டனை வந்து ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா டப்பிங் அவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு வாட்டி யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி பார்த்துருங்க. அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து டோட்டலி புது ஒரு கம்பெனி, மியூஸ் இந்தியா மியூஸ் ஏசியான்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் டப்டு அனிமேஸ் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ப்ரீமியர் ஆக போகுது மார்ச் 15. அதாவது இன்றைக்கி தான். நான் 6:30க்கு இந்த வீடியோ போடுவேன். 8:30க்கு அந்த அட்டாக் ஆன் டைட்டன் எபிசோட் 1 தமிழில் வந்துடும். மறக்காமல் எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாப்பனீஸில் பார்த்தவங்களா இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரீவாட்சை போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாப்பனீஸில் போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இந்த தமிழ் டப்பிங் இருக்குல்ல, இந்த மியூஸ் ஏசியா இந்த மியூஸ் இந்தியான்னு பண்ணுற இந்த தமிழ் டப்பிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி அவங்க பண்ண ஒரு சில தமிழ் டப்பிங்கை நான் பார்த்துருந்தேன். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஜாப்பனீஸில் அவங்க ஒரு ஒரிஜினல் டப்பிங் இருக்கும்ல, அதுக்கும் இந்த மியூஸ் இந்தியா பண்ண டப்பிங்க்கும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 80 to 90% வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி டப் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மிச்சம் இருக்க அந்த 10% என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லோக்கல் லாங்குவேஜஸில் டப் பண்ணும் போது நமக்கு கேட்சியாக, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி டைலாக்ஸ்லாம் கொண்டு வர முடியுமோ அவங்க கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நார்மலாகவே டப்பிங்கில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் மியூஸ் ஏசியாவோ மியூஸ் இந்தியா வந்து அவங்க வந்து அந்த ஒரிஜினல் டைலாக்ஸில் இருக்கக்கூடிய அர்த்தம், அந்த இம்பேக்ட், அந்த பெயின் எதையுமே மாற்றலை. நீங்கள் வந்து டப்பிங்கில் பார்த்தாலும் சரி, ஜாப்பனீஸில் பார்த்தாலும் சரி, இந்த மியூஸ் ஏசியா டப்பிங்கில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே அந்த ஒரிஜினல் பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு இந்த டப்பிங்கில் பார்க்கும்போது கிடைக்கிது. அதை தான் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்காக நீங்கள் என்ன ப்ரோ மியூஸ் ஏசியா மியூஸ் இந்தியா சேனலுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஓகேவா? லிட்ரலி எப்படி இருக்குன்னா,
தமிழ் டப்பிங் அனிமே கம்யூனிட்டியில் வந்துட்டு கிரன்ச்சிரோல் தான் டாப் 1 ஓகேவா. இப்போ இது வரைக்கும் அமேசான் பிரைம் அனிமே டைம்ஸ் இருந்தாலும் இந்த அட்டாக் ஆன் டைட்டனில் அவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்களோட அந்த டாப் 2 பொசிஷனை எடுத்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா டாப் 1ல் கிரன்ச்சிரோல் இருக்கிறது அடிச்சுக்க ஆளே கிடையாது. டப்பிங் அந்த லெவலில் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ இந்த மியூஸ் ஏசியா மியூஸ் இந்தியா இந்த யூடியூப் சேனல் வந்து டாப் 2ல் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் இருக்குது. ஏன்னா அவங்க பண்ண டப்பிங் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பே பண்ண தேவையில்லை. கிரன்ச்சிரோலுக்கு பே பண்ண மாதிரியும் தேவையில்லை, அனிமே டைம்ஸ்க்கு பே பண்ண மாதிரியும் தேவை கிடையாது. நம்ம யூடியூப்பில் சும்மா ஃப்ரீயாகவே பார்த்துக்கலான்றது தான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். எல்லாராலையுமே அனிமே பார்க்க முடியும் ஓகேவா. இவங்க அட்டாக் ஆன் டைட்டன் மட்டும் கிடையாது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிறைய அனிமேஸ் புது புது அனிமேஸாக இருக்கட்டும், இல்லை பழைய ஓஜி அனிமேஸாக இருக்கட்டும், தமிழ் டப்பிங்கில் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்தடுத்து நிறைய அனிமேஸ் வந்து தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் வந்துருச்சு, அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1 மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாருமே சப்போர்ட் பண்ணல, நம்ம போய் பார்க்கவே இல்லை, அவங்க நினச்ச ஒரு வியூஸ் வரலன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஓடிடி கிடையாது, இவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து அவங்க வியூஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து சீசன் 1 டப்பிங்க்கு அவங்க ஒரு 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா மினிமமாக சொல்கிறேன். இப்போ வியூஸ் வருது, ஆனால் அந்த வியூஸை வச்சு அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் ஒரு 70,000 ரூபா தான் கிடைக்கிது. அப்படின்னா அவங்க எதுக்கு சீசன் 2 பண்ணணும்? அது வந்து நார்மலாக ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக ஒரு விஷயம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அமேசான் பிரைமில், அதாவது அந்த அனிமே டைம்ஸ் டப்பிங்கில் அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை தூர விட்டுருங்க. ஏன்னா வந்து அது ஸ்டோரியவே சேஞ்ச் பண்ணிருச்சு, அந்த ஸ்டோரியோட இம்பேக்ட், அந்த ஸ்டோரியோட கருத்தையே மாற்றிருச்சு. அட்டாக் ஆன் டைட்டன் அந்த ஃபைனல் சீசனோட கருத்தையே மாற்றிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல இருந்து இந்த மியூஸ் ஏசியா மியூஸ் இந்தியா சேனலில் தமிழ் டப்பிங்கில் பாருங்கள். உங்களுக்கே அந்த 3rd சீசனில் இருந்து புரியும், ஓ நம்ம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்பு, இது வேறு மாதிரி இருந்திருக்கு, நமக்கு இது வேறு மாதிரி டப் பண்ணி விட்டுருக்காங்க அனிமே டைம்ஸ் அப்படின்னு உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்பி பாருங்கள், அந்த அமேசான் பிரைம் டப்பிங்கில் பார்த்த எல்லாருமே திரும்ப பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கம்பேரிங் டு அமேசான் பிரைம் வந்துட்டு அனிமே அந்த மியூஸ் இந்தியா வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. நீங்கள் திரும்ப பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அட்டாக் ஆன் டைட்டனே நான் பார்த்தது இல்லை ப்ரோ, ஆனால் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கிடையாது, நான் தமிழ் டப்பில் தான் பார்ப்பேன் அப்படின்னா, உங்களுக்காகவே தான் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நான் வந்து தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ அந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 95% வந்து அமேசான் பிரைமை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அட்டாக் ஆன் டைட்டன் ஒன் ஆஃப் தி மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான அனிமே, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஒரு நோக்கமாகவே இருந்துச்சு. ஏன்னா டைம் இல்லை, 8:30 ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் எனக்கு தெரியல, நிறைய சேனல்ஸில் போட்ட மாதிரியும் எனக்கு தெரியல. அதனால தான் நான் டக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோமேன்னு தான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி டக்குன்னு பேசி நான் இந்த வீடியோ போட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதை மாதிரி நிறைய அனிமே அப்டேட்ஸ், அனிமே ரிவ்யூ, அனிமே சஜஷன்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until the next video, good bye.